எப்படி பிறந்தார்னு பாருங்க. 4 திருக்கரங்கள், சங்கு, சக்கரம், கதை, தாமரை அதோட தோன்றினார். மஞ்சள் பட்டுடுத்தி பீதாம்பரத்தோடு வந்தார். நீலமேக வண்ணமாக இருந்தார். அகண்ட அழகிய தாமரை போன்ற விரிந்த கண்களோடு இருந்தார். மீன் வடிவுல மகர குண்டலங்கள் இருந்தது. திருமார்புல ஸ்ரீவத்ச மகாலட்சுமி இருந்தார். கைவளை, தோல்வளை, ஒளிக்கும் கிரீடம், காலில் சிலம்பு, இடுப்பில் ஒட்டியானம், கழுத்திலோ கௌஸ்துபம், அதாவது வைஜெயந்தி எனும் வனமாலையோடு நாராயண ரூபத்தோடு அவதரித்தார் வாமனமூர்த்தி. அவர் அவதாரம் பண்ணோடனே அந்த கஷ்யப முனியினுடைய இருள் சூழ்ந்த அந்த குடியில் அப்படியே ஒரு வெளிச்சமா தகதகன்னு மின்றது. ஆங்காங்கே தாவரங்கள், செடி கொடிகளாக ஒளிந்து கொண்டிருந்த தேவர்கள்லாம் ஆஹா நம்மளை காப்பாத்துறதுக்கு அவதாரம் பண்ணிட்டார் அப்படின்ற சந்தோஷத்துல எல்லாரும் அங்க வராங்க. தேவர்கள், ரிஷிகள், முனிகள் எல்லாம் கூடியிருக்காங்க. அனைவருக்கும் தன்னுடைய ஆசீர்வாதம், அனுகிரகத்தை கொடுத்தார் நாராயணமூர்த்தி. அந்த